மக்களை நீங்கள் எல்லாருமே நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த கள்ளச்சாராயண மரணம் அப்படிங்கிற செய்தி வரும்போது மரக்காணத்தில் என்ன பண்ணாங்க, போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கள்ளக்குறிச்சிலையும் போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. மரக்காணத்தில் சஸ்பெண்ட் பண்ண போலீஸ்காரங்களோட தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தா, இந்த கள்ளக்குறிச்சியோட போலீஸ்காரங்களும் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து அவங்களுடைய தற்போதைய நிலையை பற்றி அடிப்படை புரிதல் இந்த மரக்காணத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். இங்கே போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணுறதுனால எந்த விதமான விஷயமும் நடக்க போகிறதில்லை அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். அப்போ என்னப்பா பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிங்கன்னா, அதற்கு சில விஷயங்களையும் பெரிய லெவலில் பொது வழியில் சொல்கிறாங்க. அந்த விஷயத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோவில் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஸோ அந்த மரக்காணத்தை பார்த்தீங்கன்னாவே என்ன மாதிரி கேம் விளையாடுறாங்க இந்த அரசாங்கம் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக தெளிவாளமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இந்த ஒரு உண்மையானது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முற்பட்டோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக அப்படிங்கிற எதிர்க்கட்சியானது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கு. சிபிசிஐடி போலீஸார் இந்த கள்ளக்குறிச்சி மரங்களை பற்றி விசாரிக்கிறது சரியாக இருக்காது, அது மூடி மறைக்கிறதுக்கான செயல். இந்த விஷயத்தை பற்றி யார் விசாரிக்கணும்னா சிபிஐ விசாரணை வேணும். சிபிசிஐடிங்கிறது தமிழக அரசு கண்ட்ரோலு, சிபிஐ அப்படிங்கிறது மத்திய அரசு கண்ட்ரோலு. ஸோ மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அடிப்படையாக வச்சு நீதிமன்றத்தில் அதிமுக ஒரு வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்கன்னா, சிபிஐலாம் தேவையில்லை, சிபிசிஐடி போலீஸாரே ரொம்ப அழகாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த வாதத்தில் பார்த்தீங்கன்னா மரக்காணத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டோட தலைமை வழக்கறிஞர் பட்டியலிடுறார். அரசு வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மரக்காணத்தில் 16 பேர் இறந்து போனாங்க. இந்த 14 பேர் இறப்புக்கு காரணமாக இருந்த 21 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த 21 பேரில் பார்த்தீங்கன்னா 8 பேர் மேலே குண்டாஸ் போட்டோம். இதை தடுக்க தவறிய காவல்துறையோட 16 அதிகாரிகள் மேல துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டோம். சிபிசிஐடி போலீசார் அவங்க விசாரணையை முடிச்சு அறிக்கை சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை மரக்காணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருந்தாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர். இதே மரக்காணத்தை விஷயத்தை அப்படியே இதே பேட்டர்ன் தான் கள்ளக்குறிச்சியிலையும் அப்ளை பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் என்ன பண்ணாங்க, சில பேரை இப்போ குண்டாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கைது பண்ணிட்டு இருக்காங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா காவல்துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சில பேர் இந்த சிபிசிஐடி போலீசார் விசாரணை ஆணையம் அமைச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் ஆணையம் அப்படிங்கிற ஒன்று அங்கே அமைக்கல, இங்கே அமைச்சிருக்காங்க. அவ்வளோதான் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம். வேற எதுவும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் நான் அடிப்படையாக வச்சு பேசுகிறேன். மரக்காணத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல்துறையோட தற்போதைய நிலை என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உண்மைக்குமே சஸ்பெண்டில் தான் இருக்காங்களா, இல்லை வேற எங்கேயும் பணி சேர்ந்துட்டாங்களா, இல்லை வேலையை விட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் உங்களுக்கு இருக்கும்ல. அந்த கேள்விகளுக்கு விடை தரும் முயற்சியாக தினமலர் நாளிதழ் சில விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது மரக்காணத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சில காவலர்கள் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாவே அவங்க எடுத்துட்டு நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. இப்போ முதல் விஷயம் மக்களே, அப்போது பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தோட எஸ்பியா இருந்தது ஸ்ரீ நந்தா அப்படிங்கிற ஒருத்தர் தான். அவர் அப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவர் அப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு சில மாசத்திலே பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அலுவலகத்தோட எஸ்பியா இப்போ பதவியில் இருக்கார் அவர். அது மட்டும் இல்லாமல் மதுவிலக்கு டிஎஸ்பியா இருக்கக்கூடிய பழனி அப்படிங்கிற ஒருத்தர் அந்த சமயத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடலூர் மாவட்டத்தோட பன்ருட்டியோட உள்கோட்டத்தில் அதே டிஎஸ்பி போஸ்ட்டில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த சமயத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டரு, ஏட்டு இவங்க எல்லாருமே இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 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 விழுப்புரம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய காவல்துறையோட அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா திட்டக்குடி, பன்ருட்டி இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் அவங்கவுங்க அதே போஸ்ட்டில் தான் அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சஸ்பெண்ட் அப்படிங்கிற நடவடிக்கையானது மரக்காணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 16 பேர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த 16 பேரும் சில மாதங்களில் அருகில் இருக்கக்கூடிய வேற ஒரு இடத்துல அதே பணியில் மீண்டும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. இங்கே வேற எதுவுமே நடக்கலை. அந்த பரபரப்பு அடங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், நாங்கள் காவல்துறை மேலே இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படிங்கிற அந்த அரசியல் பின்பத்தை தான் ஏற்படுத்துகிறாங்களே தவிர, அந்த ஒரு வலிமையான நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு புரிதலாக நமக்கு கொடுக்குறாங்களே தவிர இங்கே வேற எதுவுமே பண்ணலை. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த கள்ளக்குறிச்சியோட எஸ்பியா இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்ல ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா சமை சிங் மீனா அப்படிங்கிற ஒருத்தர். இந்த சமை சிங் மீனா அப்படிங்கிறவர் இப்போ 3 மாதம் தான் ஆகுது. இந்த லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சுல, அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சில காவல்துறை அதிகாரிகளை மாற்றி விடுவாங்கல்ல, இங்கே இருக்கிறவர் அங்கே போட்டாங்க, அங்கே இருக்கிறது இங்கே போட்டாங்கல்ல. இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 9 காவலர்களில் சில பேர், இந்த எஸ்பி உட்பட சில இன்ஸ்பெக்டர் உட்பட சில பேர்லாம் 3 மாதம் கூட ஆகலை. தேர்தல் வேலைக்காண்டி வந்தாங்க. தேர்தல் வேலை முடிஞ்சிட்டு இப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த மரணம் நிகழ்ந்தது. இந்த மரணத்துக்கு பொதுப்பேற்று இவரே
சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவர் வந்து பணி ஏற்றுக்கிட்டு 3 மாதம் கூட ஆகலை, அதில் 2 மாதம் எலெக்ஷன்லேயே போயிடுச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பி தன் பணியில் உட்காரும் போது இந்த நபர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரா? இவர் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதே எஸ்பி போஸ்ட்டில் இவர் வேலை செய்ய போகிறார். இங்கே வேறு எதுவும் மாற்றத்து வந்து நடக்க போகிறதில்ல. இந்த காவலர்களுக்கு மீண்டும் பணி கொடுக்கறத இந்த வீடியோவில் நான் எதிர்க்கலை. இந்த காவலர்களை ஒரே உத்தரவில் சஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த முறையை தான் நான் எதிர்க்கிறேன். இந்த விஷயத்தில் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் அந்த காவல்துறையோட நிர்வாகிகளை டிஜிபியோட உதவி மூலமாக உட்கார வச்சு பேசி எதனால நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, என்ன பிரச்சனையை சந்திச்சிங்க, யார் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா, யார் மூலமாக அந்த விஷயங்கள் நடக்குது, இது நடக்கலை அப்படிங்கிற அடிப்படை புரிதல் உங்களுக்கு இருக்கா இல்லையா, நீங்கள் கவனிக்கலையா, அல்லது உங்களுக்கு அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சா, அழுத்தம் கொடுக்கப்பட்டால் யார் யார் உங்களுக்கு இன்வால்வ் ஆகி இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த நபர்களை அடையாளம் காட்டுங்க, அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், இப்படிப்பட்ட மரணம் நிகழ்ந்திருக்கு, இதற்கு நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறோம், உங்களால் அடக்க முடியலைன்னா நாங்கள் அதை செய்கிறோம், அந்த அழுத்தங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக வந்து இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு முழு சுதந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத முதலமைச்சர் உறுதி பண்ணிட்டு இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்தார்னா அடுத்து வேற எங்கேயாவது ஒரு ஊரில் நடக்கக்கூடாது, நடந்தால் அங்கேயும் சஸ்பெண்டு, அடுத்த 2-3 மாதத்தில் ஜாயின் பண்ணிக்கங்க, மறுபடியும் வேற எங்கேயாவது ஊர் அங்கேயும் சஸ்பெண்டு, மறுபடியும் ஜாயின். இது என்னது? சஸ்பெண்டு ஜாயின் இது என்ன விளையாட்டா? இதன் மூலமாக என்ன அரசாங்கம் இங்கே அறுவடை பண்ணியிருக்கு? மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணுறது, மறுபடியும் ஜாயின் பண்ணுறது, ஒரு அரசியல் செய்தியை உருவாக்குறது, அப்படியே மறுபடியும் இப்படி போகிறதுனால எந்த விதமான பயனும் இங்கே ஏற்பட போகிறதில்ல. காவல்துறை இங்கே முழு சுதந்திரமாக பணி அமர்த்தப்பட்டிருக்கா, பணி செஞ்சுருக்காங்களா, பணி செய்யலைன்னா தடுத்தது யார், தடுத்தீங்கன்னா உங்கள் உள்நோக்கம் என்ன, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த கைது குண்டாஸ் அப்படிங்கிறது அவங்கள நோக்கி போகணும். இந்த காவல்துறையோட சுதந்திரம் அங்கே வழங்கப்பட்டும் காவல்துறை பணி செய்யலைன்னா அந்த காவலரை எதுக்கு மறுபடியும் வேலைக்கு சேர்க்குறீங்க? அந்த காவலர்னால என்ன பயன் இருக்குது? சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறது தான் அவரோட வேலையே. அவர் அந்த வேலையை அங்கே ஒழுங்காக செய்யாத போது அவர் எதுக்கு இந்த பணிக்கு அவர் தேவையில்லாத ஒரு நபர் தானே. ஸோ அந்த இடத்துல காவல்துறைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டதா வழங்கப்படலையா அப்படிங்கிறத முதலமைச்சர் உறுதி பண்ணணும். ஸோ காவல்துறைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டா அந்த குடிக்கிறாங்கல்ல அந்த மனிதர்கள் ஏன் குடிக்கிறாங்க? டெக்னிக்கலாக அந்த குடி அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஏன் போகிறாங்க? டாஸ்மார்க் இருக்கும்போது டாஸ்மார்க் அணுகாமல் ஏன் கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறாங்க? அப்போது கள்ளச்சாராயத்தை நோக்கி போகும்போது நம்ம டெக்னிக்கலாக டாஸ்மார்க்கோட விலையை குறைக்கணுமா, இல்லை டாஸ்மார்க்கில் சில விஷயங்களை மேம்படுத்தணுமா, இல்லை இந்த குடி அப்படிங்கிறத உடனே விடணும், மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலே இல்லாத சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இவங்க இதை நோக்கி போகிறாங்கன்னா காரணம் என்ன? அதை பற்றிய சில விஷயங்கள், அதை பற்றிய அறிவுரைகள், அரசாங்கம் மாற்றிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன? ஸோ கள்ளச்சாராயம் காசுறவங்க மேலே சில நடவடிக்கை எடுத்தாலும் கள்ளச்சாராயம் குடிக்கக்கூடிய மனிதர்களோட மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது, அவங்க ஏன் அதை நோக்கி போகிறாங்க, அந்த விஷயத்தை அரசாங்கம் சரி பண்ணணும். இல்லை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவோம், மறுபடியும் ஜாயின் பண்ணுவோம், சும்மா ஒரு 2 பேரை தூக்கி உள்ளே போடுவோம், மறுபடியும் எங்கேயாவது காய்ச்சுவாங்க, மறுபடியும் எங்கேயாவது இது பண்ணுவாங்க, இது என்ன விளையாட்டா? இதனால் என்ன பயன் இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அவங்க ஏன் அரசின் கவனத்துக்கு இது கொண்டு வரல? அந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் என்ன பண்ணிருக்காரு? ஏவா வேலு அப்படிங்கிற அந்த பொறுப்பு அமைச்சர் என்ன பண்ணிருக்காரு? அவர் ஏன் அரசின் கவனத்துக்கு கொண்டு வரல? அங்கே இருக்கக்கூடிய அரசின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய அதிகாரிகள்லாம் எங்கே பண்ணிட்டுருக்காங்க? காவல்துறை மட்டும்தான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றணுமா? மற்றவங்களாம் காப்பாற்ற மாட்டாங்களா? அப்படி காவல்துறை மேலே நடவடிக்கை எடுத்தாலும் அது கண்துடைப்பான நடவடிக்கை. ஸோ இதனால் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. மறுபடியும் ரிப்பீட்டுன்னு இதுக்குள்ளே அரசியல் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இந்த பிரச்சனைகள் நீர்த்து போக செய்ய முடியும்? இந்த பிரச்சனைகள் மீண்டும் எழாமல் எப்படி தடுக்க முடியும்? மறுபடியும் இதுக்குள்ளே விளாண்டுருந்தா எப்படி? இதான் என்னோட கேள்வி. அந்த வீடியோவில் ஆணித்தனமாக ஆதாரமாக முன் வச்சுருப்பேன் நம்புகிறேன். என்னோட கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு எதுவும் தோணாலும் அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அரசாங்கத்தை மட்டும் இங்கே நம்பியிருந்தோம்னு வைங்களேன், மீண்டும் இந்த மரண செய்திகள் நம்ம காதுகளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில் சில விஷயத்தை முன்னெடுக்கணும், அரசாங்கத்துக்கு சில ஆலோசனைகளை இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆலோசனைகளை இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ச்சியாக நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அதை நோக்கி இந்த வீடியோவில் நகர்த்தலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.